பழைய மகாபலிபுரம் ரோட்ல ஈச்சாங்குப்பம் சவுக்கு தோப்புக்கு முன்னாடி ஜீப்பை நிறுத்தினாரு சேது மாதவன் வண்டி விட்டு இறங்கவும் இன்னொரு பக்கம் அசிஸ்டன்ட் கமிஷனர் சிதம்பரமும் இறங்கினாரு. 2 பேருமா சேர்ந்து அந்த தோப்புக்குள்ள நுழைஞ்சாங்க. அந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர் பசுபதியும் கூடவே 2 கான்ஸ்டபிளும் எதிர்கொண்டு சல்யூட் வச்சாங்க. சிதம்பரம் கேட்டாரு, பாடி எங்க இருக்கு? இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும் சார். எல்லாருமா சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. ஆள் யாருன்னு தெரிஞ்சதான்னு கேட்டாரு. பாடி பயங்கரமா டீகம்போஸ் ஆயிருக்கு சார். 90% அழுகி போயிருச்சு. முகம் தெரியாத அளவுக்கு செதிஞ்சு போயிருக்கு. அந்த டெட் பாடி இருந்த இடத்த நோக்கி நடக்க காற்றுல கெட்ட வாடை வீச ஆரம்பிச்சது. சிதம்பரம் கேட்டாரு, ஏதாவது சென்ட் ஸ்ப்ரே வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், இருக்கு சார்னு பசுபதி ஒரு சின்ன சென்ட் ஸ்ப்ரே எடுத்து கொடுக்க அந்த சென்ட்டை தன்னுடைய கர்ச்சிப்ல நினைச்சுக்கிட்டாரு கமிஷனர். பாடியை மரத்துல இருந்து இறக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டதும், இறக்காச்சு சார். பாடி ரொம்பவே டீகம்போஸ்ட் ஆகிருக்கு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ண முடியாது. ஃபாரன்சிக் ஆட்கள் வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி தான் டாக்டர் விஜயரங்கம் ஸ்பாட்லயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க நடந்து போயிட்டு இருந்த இடத்துல இருந்து 2 நிமிஷம் நடக்கிறதுக்குள்ள தோப்புடைய அடர்த்தி அதிகமாக ஆரம்பிச்சது. சூரிய வெளிச்சம் வடிகட்டப்பட்டு அரை இருட்டா தெரிய ஆரம்பிச்சது. சார் இந்த பக்கமா வாங்க அப்படின்னு பசுபதி வழிகாட்டினாரு. முகத்துல மோதிய மரத்தோட கிளைகளை விளக்கிக்கிட்டு பசுபதி முன்னாடி போக பின்னாடியே சிதம்பரமும் அவருக்கு பின்னாடி சேது மாதவனும் பின் தொடர்ந்து போனாங்க. பாடி இருந்த இடத்தை நோக்கி போக காத்துல கெட்ட வாடை அதிகரிக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் தூரத்துல ஃபாரன்சிக் ஆட்களுடைய நடமாட்டம் தெரிய ஆரம்பிச்சது. கைகள்ல பெரிய பெரிய லென்ஸோட ஏதாவது கால் தடம் கிடைக்குமா அப்படின்னு தீவிரமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றத மத்த யாரும் பார்க்க கூடாதுன்றதுக்காக பழைய பேனரை வச்சு தற்காலிகமா ஒரு தடுப்பையும் ஏற்படுத்திருந்தாங்க. அதுக்கு பக்கத்துல 2 கான்ஸ்டபிள்ஸ் முகத்துல கர்ச்சிப்பு கட்டி நின்றுட்டு இருக்க அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்துகிட்டு இருக்காருன்ற விஷயம் டாக்டருக்கு போய் சேர்ந்துச்சு. டாக்டர் தன்னுடைய வேலைகளை கிட்டத்தட்ட முடிச்சிருந்தாரு. டாக்டர் விஜயரங்கம் சிதம்பரத்தை பார்த்ததும் கையில இந்த கிளவுஸை கழட்டிட்டு வணக்கத்தையும் வச்சாரு. என்ன டாக்டர், போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சுதா அப்படின்னு சிதம்பரம் கேட்க, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு சார். பாடி ரொம்பவே டீகம்போஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு பதில் சொன்னாரு விஜயரங்கம். சிதம்பரமும் சேது மாதவனும் பாடி இருந்த இடத்துக்கு பக்கத்துல போய் கர்ச்சிப்பால மூக்க முடியபடியே அந்த பாடியை பார்வையிட ஆரம்பிச்சாங்க. தோல் உறிஞ்சு போன நிலையில பாடி ரொம்பவே அழுகி போய் தான் இருந்தது. முகம் உருகிய மெழுகு சில மாதிரி ஆயிருந்தது. கண்கள் அங்க இருந்த இடத்துல 2 ரத்த குழிகள் மட்டும் தான் தென்பட்டுச்சு. டாக்டர், காஸ் ஆஃப் டெத் என்ன அப்படின்னு கேட்டாரு சேது மாதவன். 2 கண்ணுலயும் தோட்டாக்கள் பாஞ்சிருக்கு. துப்பாக்கிய கண்களுக்கு ரொம்ப சமீபத்துல வச்சு சுட்டு இருக்காங்க. தோட்டாக்களை வெளியே எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இதோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பாலித்தீன் கவரை காட்டினாரு. அதுக்குள்ள 2 தோட்டாக்கள் ரத்தக்கரை படிஞ்சு போய் காணப்பட்டுச்சு. அந்த தோட்டாக்களை அந்த கவரோட சேர்த்து வாங்கி பார்த்தாரு சிதம்பரம். மிஸ்டர் சேது மாதவன், இந்த புல்லட்டும் 0.9 mm தான் பைரல் ரகம். ஏற்கனவே நமக்கு கிடைச்சிருந்த புல்லட்டும் இதே ரகம் தானே அப்படின்னு கேட்க, ஆமா சார் இதே தான் அப்படின்னு சொன்னாரு சேது மாதவன். ஆக கொலையாளி ஒரே நபர் தான் அப்படின்னு சிதம்பரம் சொல்லவும், இருக்கலாம் சார் அப்படின்னு ஆமோதிச்சாரு சேது மாதவன். டாக்டர், கொலை செய்யப்பட்ட நபருக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு கேட்டாரு சிதம்பரம். 30ல இருந்து 35 வயசுக்குள்ளதான் இருக்கும். ஆள் யாருன்னு கண்டுபிடிக்க ஏதாவது தடயம் கிடைச்சதா அப்படின்னு கேட்க, டாக்டர் இல்லன்ற மாதிரி உதட பிதுக்கி காட்டினாரு. அதே நேரத்துல பின்பக்கம் ஒரு குரல் கேட்டது. சார், ஒரு தடயம் கிடைச்சிருக்கு. குரல் கேட்டதும் அசிஸ்டன்ட் கமிஷனர் சிதம்பரமும் சேது மாதவனும் சட்டன்னு திரும்பி பார்த்தாங்க. ஒரு தடயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னது ஒரு ஃபாரன்சிக் நபர் தான். அவர் கையில ரிப்பன் மாதிரி ஓராங்கல நீளத்துக்கு மஞ்சள் நிறத்துல ஏதோ ஒரு பிளாஸ்டிக் தாள் இருந்துச்சு. அத சிதம்பரம் முன்னாடி நீட்டினாரு. என்ன இதுன்னு கேட்டாரு. கொஞ்சம் உத்து பாருங்க சார்னு சொன்னாரு அந்த நபர். சேது மாதவன் அதை கூர்ந்து கவனிக்க அவருடைய முகம் லேசா மாற ஆரம்பிச்சது. பரணி தகச்சு போன விழிகளோட மல்லிகார்ஜுனாவை பார்த்தான். சார் என்ன சொல்றீங்க, பூந்தமிழ் கொண்டு வந்தது வைரங்களா அப்படின்னு ஆச்சரியமா கேட்க, ஆமா 2 கோடி ரூபாய் வைரங்களை இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு கடத்திட்டு வர்றதுக்காக தான் அப்படி ஒரு திட்டத்தை அவ போட்டிருக்கா. அவரை வித அளவுல இருக்கக்கூடிய 2 வெளிர் மஞ்சள் நிற வைரங்களை மனித கண்களுக்குள்ள வச்சு ரொம்ப சாமர்த்தியமா கடத்திட்டு வந்திருக்கா அந்த பூந்தமிழ். சார், சத்தியமா தான் எனக்கு தெரியவே தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவளுடைய சக பயணி, அவ்வளவுதான். பூந்தமிழ் என்ற அவளுடைய பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் அவன் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு வந்தேன். அப்படின்னா அந்த வைரங்களை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு மல்லிகார்ஜுனா காட்டமா கேட்க, சத்தியமா எனக்கு தெரியாது சார். மிஸ்டர், இந்த பொய்யை இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்க? மல்லிகார்ஜுனா கொஞ்சம் மிரட்டலா பேச ஆரம்பிச்சதும் பதற ஆரம்பிச்சுட்டான் பரணி. சார், இது பொய் கிடையாது சார், அப்பட்டமான நிஜம். பரணி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த அறையோட கதவு திறந்துச்சு. உள்ள வந்தவரு சகாதேவ். அவரை தொடர்ந்து கிரைம் பிரான்ச்சோட விஜிலன்ஸ் ஆபீசர் கோதண்டராமனும் கஸ்டம்ஸ் டியூட்டி ஆபீசர் சுசில் குமாரும் உள்ள வந்தாங்க. 3 பேருமே வியர்த்து போயிருந்தாங்க. அவங்கள பார்த்ததுமே என்னாச்சு அப்படின்னு கேட்டாரு. சார், அந்த பூந்தமிழ் சரியான கில்லாடி. எந்த வண்டியில ஏறினா எப்படி தப்பிச்சு போனானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுசில் குமார் பரணியை பார்த்தாரு. இவன் என்ன சார் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவரும் மிரட்டலா பேச ஆரம்பிச்சாரு. பூந்தமிழுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவ ஒரு சக பயணி, அவ்வளவுதான். பூந்தமிழ்ன்ற பேர் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதான், அதனால பக்கத்துல உட்காந்து பேசிட்டு வந்தானா. மத்தபடி எல்லாம் நெருக்கலாம் கிடையாது. நான் யாரோ அவ யாரோன்னு சொல்றான் அப்படின்னு கொஞ்சம் நக்கலா சொன்னாரு மல்லிகார்ஜுனா. வைரங்களை பத்தி எதுவுமே தெரியாதாமா அப்படின்னு சுசில்குமார் நக்கலா கேட்க, ஆமா தெரியாதான். இது வரைக்கும் வாயால மட்டும்தானே சார் பேசிட்டு இருக்கீங்க, இன்னும் கையால பேசல. அதான் உண்மையை சொல்ல மாட்டாங்கறான். சுசில்குமார் பேசிக்கிட்டு பரணியை நெருங்கினாரு. அகலமானத்தோட இடது கையால அவருடைய கழுத்தை பிடிச்சாரு. டேய், இந்த செல்லுக்குள்ள வந்துட்டா ஊமையாவே இருந்தாலும் வாயை திறந்து பேசிதான் ஆகணும், இல்லன்னா அப்படின்னு
சொல்லி ஒரு இடைவெளியை கொடுத்தாரு. சுசில்குமார் மிரட்ட ஆரம்பிச்சதும் பரணி பயத்துல பதற ஆரம்பிச்சுட்டான். சார் சத்தியமா அந்த வைரங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த பூந்தமிழ் ஒரு கடத்தல்காரியா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பல அறம் கண்ணத்துல ஒரு அறை விழுந்துச்சு. சுசில்குமார் விட்ட அறையில பரணி பொறி கலங்கி போய் 10 அடி தூரம் பின்னுக்கு போய் விழுந்தான். விஜிலன்ஸ் ஆபீசர் கோதண்டராம மிஸ்டர் மல்லிகார்ஜுனா அவனை சூட்கேஸ்ல செக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல இனிமே தான் செக் பண்ணணும், அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாரு. இதோ இங்கதான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சுவர் மூலையில வச்சிருந்த பரணியோட லக்கேஜஸ் காட்டினாரு மல்லிகார்ஜுனா. விஜிலன்ஸ் ஆபீசர் கோதண்டராம பரணி கிட்ட இருந்து அந்த சூட்கேஸ் சாவிய வெடுக்குன்னு பிடுங்கினாரு. அந்த சாவி மூலமா பரணியோட சூட்கேஸ் திறந்தாரு. சூட்கேஸ்ல பெரும்பகுதி பேண்ட் ஷர்ட் தான் இருந்துச்சு. மீதி இடத்துல ஒரு வாக்மேனும் ஒரு டிஜிட்டல் கேமராவும் 2 நாவலும் ஒரு டைரியும் இருந்துச்சு. அந்த டைரி எடுத்து புரட்ட ஆரம்பிச்சாரு கோதண்டராம. முதல் பக்கத்திலேயே போஸ்ட் கார்டு சைஸ்ல ஒரு பெண்ணோட போட்டோ இருந்துச்சு. அந்த போட்டோல அந்த பொண்ணு அழகா சிரிச்சிட்டு இருந்தா. கோதண்டராம பரணியை பார்த்து இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்டாரு. ஹரிணி பொண்டாட்டியா? இல்ல சார், நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. காதலியா? ஆமா சார். பூந்தமிழ் உன்னுடைய காதலி தானே அப்படின்னு கோதண்டராமன் கேட்க, இல்ல சார் அவ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு பதறிக்கிட்டே சொன்னான் பரணி. நீங்க பாருங்க மிஸ்டர் பரணி, நாங்க என்ன எங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. நாங்க ஆரம்பிச்சோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க. உடம்புல இருக்கிற ஒவ்வொரு எலும்பும் நீ உயிரோடு இருக்கிற நிமிஷம் வரைக்கும் வலிக்கும். பூந்தமிழ் இப்ப எங்க இருக்கான்ற உண்மைன்னு சொல்லிடு. அப்படி சொன்னீங்கன்னா உருப்படியா இந்த இடத்த விட்டு நீ வெளியே போகலாம். சார் அந்த பூந்தமிழ் அவளோட செல் நம்பரையும் அவ எந்த ஹாஸ்டல்ல தங்கி இருக்கான்றது என்கிட்ட சொன்னா. எங்க அந்த செல் நம்பரையும் ஹாஸ்டல் பேரையும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாரு கோதண்டராம. பரணி சொல்ல கோதண்டராம அதை ஒரு பேப்பர்ல குறிச்சுக்கிட்டாரு. அந்த செல் நம்பருக்கும் கால் பண்ணினாரு. பூந்தமிழ் சொன்ன ஹாஸ்டலுக்கும் போன் பண்ணி பூந்தமிழ் பத்தி விசாரிக்கவும் செஞ்சாரு. கோதண்டராமனுக்கு சாதகமான பதில் வரவே இல்லைன்னு தெரிஞ்சதும் படுகோவமான அவரு, நீ கொடுத்த செல் நம்பருக்கு போன் பண்ணா எந்த பதிலும் இல்ல, அந்த ஹாஸ்டல்ல பூந்தமிழ்னு யாரும் தங்கியும் இல்ல, அப்போ நீ அவளை சேர்ந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? சார் அவ உங்களை ஏமாத்துற மாதிரிதான் சார் என்னையும் ஏமாத்திருக்கா அப்படின்னு பாவமா பதில் சொன்னான் பரணி. கோதண்டராமன் சிரிச்சுக்கிட்டு, என்ன பரணி இப்படி எல்லாம் நீ பேசினா நாங்க உன்னை நம்பிடுவோம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மரியாதையை உண்மையை சொல்லிடு. அந்த பூந்தமிழ் இப்ப எங்க இருப்பா? அந்த வைரத்தை யாருக்காக கடத்திட்டு வந்தீங்க? சார் நீங்க 1,00,000 தடவை கேட்டாலும் என்னோட பதில் இதுதான். பூந்தமிழுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நானும் அவளும் ஒரே பிளைட்ல வந்தோம். என்னோட சக பயணின்ற முறையில தான் அவள்கிட்ட சிரிச்சு பேசிட்டு வந்தேன். மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது சார்னு பரணி சங்கடமா சொல்ல ஆரம்பிச்சான். சுசில்குமார் இவன் வழிக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன், நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு கோதண்டராமன் சொல்லிக்கிட்டு கையில வச்சிருந்த டைரியா புரட்டினாரு. அப்போ டைரிக்குள்ள இருந்து ஒரு கவர் விழுந்துச்சு. அதை எடுத்து பார்த்தாரு. அதுக்கு மேல ஹரிணியோட பேரும் அவளுடைய அட்ரஸும் இருந்துச்சு. ஒட்டப்படாத அந்த கவருக்குள்ள இருந்து லெட்டர் எடுத்து படிக்க ஆரம்பிச்சாரு. அன்புள்ள ஹரிணிக்கு பரணி எழுதி கொண்டது. இந்த கடிதத்துல ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு அதிர்ச்சி தரலாம், மனசை திடமா வச்சுக்கோ. எனக்கும் உனக்கும் கல்யாணம் நிச்சயமா இருக்கு. இந்த நேரத்துல என்னோட வாழ்க்கைக்குள்ள இன்னொரு பெண் நுழைஞ்சிட்டா. இப்ப என்னோட மனசு இருதலைக்குள்ள எறும்பா துடிச்சுக்கிட்டு இருக்கு. உன் முகத்தை பார்த்து பேசுற அளவுக்கு என்கிட்ட துணிவு இல்ல. அதனாலதான் நான் சென்னைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுது. இப்படிக்கு பரணி. அந்த லெட்டர் படிச்சு முடிச்சுட்டு கோதண்டராம வியர்த்து போய் உட்காந்துட்டு இருந்த பரணிய பார்த்து கோவமா பேச ஆரம்பிச்சாரு. உன்னோட வாழ்க்கையில வேற ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு எழுதிருக்கியே, யார் அந்த பொண்ணு? பூந்தமிழ் தானே அப்படின்னு கேட்கவும் பரணி பதட்டமா குறுக்கிட்டான். சார் அந்த லெட்டரை சீரியஸா எடுத்துக்காதீங்க சார். இன்னைக்கு மார்ச் 31, நாளைக்கு காலையில ஏப்ரல் 1 ஹரிணிய முட்டாளாக்கணும் அப்படின்றதுக்காக நானே கற்பனையா எழுதுன ஒரு லெட்டர். பிளைட்டை விட்டு இறங்கினதுமே இந்த லெட்டரை நான் கொரியர்ல அனுப்பலான்னு முடிவு பண்ணிருந்தேன். இன்னைக்கு நான் கொரியர் பண்ணனா நாளைக்கு சரியா அவ கைக்கு அந்த லெட்டர் போய் சேர்ந்துரும். அவ அதிர்ச்சியா அழுதுகிட்டு இருக்கும் போதே அவளை போய் பார்த்து அவளுக்கு ஏப்ரல் ஃபூல் சொல்லலான்னு இருந்தேன் சார். இதுதான் என்னோட திட்டம். இதுக்காக தான் இலங்கையில இருந்து 2 நாளைக்கு முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு பரணி சொல்லி முடிக்க கோதண்டராம மற்ற 3 பேரையும் பார்த்து சிரிச்சாரு. பாத்தீங்களா என்ன கோர்வையா கதை வர்றான்னு. மல்லிகார்ஜுனா, சுசில்குமார், சகாதேவ் 3 பேரும் பரணியை சுத்தி நின்னாங்க. அவங்களுடைய முகங்கள் ரொம்பவே இறுகி போயிருந்தது. பரணி மேல கடும் கோவத்துல இருக்காங்கன்றத பரணி புரிஞ்சுக்கிட்டான். அடுத்து என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு மனசுக்குள்ள பயந்து சாக ஆரம்பிச்சான். என் வாழ்க்கையில வேறொரு பொண்ணு நுழைஞ்சிட்டான்னு எழுதிருக்கியே, அந்த பொண்ணு பூந்தமிழ் தான்றதை ஒத்துக்கோ, அப்புறம் அந்த வைரங்களை பத்தி பேசலாம் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சாங்க. சார் நான் சொல்றதை நம்புங்க, இது நான் ஹரிணிக்கு எழுதின ஏப்ரல் ஃபுல் லெட்டர் அப்படின்னு எங்க கிட்ட சொல்லி எங்களை முட்டாளாக்க பாக்குறியான்னு மல்லிகார்ஜுனா சொல்லிக்கிட்டு என்னுடைய கனத்த பூட்ஸ் காலால பரணியோட நெஞ்சில எட்டி உதைச்சாரு. உதைச்ச வேகத்துல தள்ளி போய் விழுந்தான் பரணி. விழுந்த பரணி அப்படியே அமைதியானா. அவனுடைய கண்கள் மட்டும் திறந்தே இருந்துச்சு. கமிஷனர் ஆபீஸ்ல கமிஷனரும் அசிஸ்டன்ட் கமிஷனரும் இறுகி போன முகத்தோட உட்காந்து இருந்தாங்க. எதிர மத்த போலீஸ்காரங்க எல்லாம் அரைவட்டம் போட்டு உட்காந்து இருந்தாங்க. அறையோட கதவுகளும் ஜன்னல்களும் சாத்தப்பட்டு இருந்துச்சு. அறைக்குள்ள ஏசியோட சத்தம் மட்டும் தெளிவா கேட்டுச்சு. அந்த அளவுக்கு அந்த ரூம்குள்ள ஒரு நிசப்தம். அந்த அமைதியை உடைக்கிற மாதிரி கமிஷனர் கொஞ்சம் கவலையோட பேச ஆரம்பிச்சாரு. கடந்த 2 நாட்கள்ல 2 கொலைகள் நடந்திருக்கு. அதுவும் ஒரே மாதிரி. கொலைக்கு ஆயுதமா துப்பாக்கியை பயன்படுத்திருக்காங்க. சுடுறதுக்கு மார்பை பயன்படுத்தாம கண்களை தேர்ந்தெடுத்து சுட்டு இருக்காங்க. கொலை செய்யப்பட்ட 2 நபர்கள் யாருன்னே தெரியல. கொலையாளிகள் யாரா இருப்பாங்கன்றத நம்மால அனுமானிக்க கூட முடியல. இந்த கொலைகளுக்கான காரணம் என்னவா இருக்குன்றதையும் நம்மால யூகிக்க முடியல. இந்த கேஸ் கவனிச்சிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் சேதுமாதவன் இந்த கொலைகளை பத்தி அவருடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாருன்னு சொன்னாரு. சேதுமாதவன்
சேதுமாதவன் எழுந்து தன் கையில வச்சிருந்த ஃபைலை வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சாரு. நடந்த 2 கொலைகளும் ஒரே மாதிரியா இருந்தாலும் ஒரு உடல் சாராய டியூப்ல புதைச்சு வச்சிருந்த இடத்துல இருந்தோம், இன்னொரு உடல் சவுக்கு தோப்புல மரத்தை தொங்க விடப்பட்டு இருந்துச்சு. கிடைச்ச 2 டெட் பாடியும் ரொம்பவே செதஞ்சு போயிருந்ததால அவங்க யார் என்ற அடையாளத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியல. 2 பேரோட கண்கள்லயும் தோட்டாக்கள் பாஞ்சிருக்கு. அப்படின்னா இந்த கொலைக்கான காரணம் கண்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டெட் பாடி கிடைச்ச இடத்துல இருந்து நமக்கு எந்த தடயமும் சிக்கல. ஆனா சவுக்கு தோப்புல இருந்து நம்ம கைப்பற்ற பாடியில இருந்து நமக்கு ஒரு தடயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன சேதுமாதவன் தன்னோட கையில மறைவா வச்சிருந்த ஒரு அங்குல நீள மஞ்சள் நிற பிளாஸ்டிக் தாளை எடுத்து அங்க காட்டினாரு. இது வெளிநாட்டு உயரக மதுபானங்கள்ல மூடிக்கு மேல ஒட்டப்படக்கூடிய ஒரு ஸ்டிக்கர். இதுக்கு மேல குட்டி குட்டி எழுத்துக்கள்ல நிறைய விஷயங்கள் அச்சிடப்பட்டிருக்கு. அந்த பாட்டில் இருந்த மதுபானத்துல ஆல்கஹாலுடைய அளவு என்ன, கஸ்டம்ஸ் வரி நீங்களா, அதோட விலை என்ன, மதுபானம் தயாரிக்கப்பட்ட தேதி, எந்த தேதி வரைக்கும் பயன்படுத்தலாம், எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டது அப்படின்ற விவரங்கள்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சேதுமாதவன் தனக்கு கிடைச்ச தடயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு போலீஸ் அதிகாரி குறுக்கிட்டு கேட்டாரு. கொலை நடந்த இடத்துல இதை கிடைச்சதா சொல்றீங்க, சரி இது எப்படி தடயமா இருக்க முடியும்? ஃபாரன்சிக் ஆட்கள் இந்த ஸ்டிக்கரை என்கிட்ட கொடுக்கும் போது அதை நானும் சாதாரணமா தான் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு தடயமா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சவுக்கு தோப்புல இறந்து கிடந்த அந்த நபருடைய உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த உடல் பாகங்களை ரசாய பரிசோதனைக்கு அனுப்பி ரிப்போர்ட்டை வாங்கின பிறகுதான் அந்த நபருடைய குடல் மற்றும் இறப்பையில இருந்த ஆல்கஹாலுடைய அளவும் இந்த லேபிள் இருக்கக்கூடிய ஆல்கஹாலுடைய அளவும் சரியா இருந்ததை நான் கண்டுபிடிச்சேன். இந்த ஸ்டிக்கர் ஓட்டப்பட்டிருந்த ஆல்கஹால் பாட்டில இறந்து போன நபர் பயன்படுத்திருக்காருன்றது உறுதியாயிருச்சு. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அவர் குடிச்சிட்டு வீசி இருந்த பாட்டில் அங்க கிடைச்சிருக்கணுமே, அப்படி ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கேட்டாரு இன்னொரு அதிகாரி. இல்ல அப்படி எதுவும் கிடைக்கல, ஆனா எனக்கு ஒரு யூகம் இருக்கு. கொலை செஞ்ச நபரும் கொலை செய்யப்பட்ட நபரும் ஒன்னாவே அந்த சவுக்கு தோப்புக்கு வந்திருக்கலாம். 2 பேரும் உட்காந்து அந்த வெளிநாட்டு மதுவை குடிச்சிருக்கலாம். குடிச்சு முடிச்சதும் காரியத்தை முடிச்சிட்டு மீதி இருந்த மது பாட்டிலோட அந்த கொலையாளி அங்கிருந்து போயிருக்கலாம். இது என்னோட யூகம் மட்டும்தான், இது பொய்யாவும் இருக்கலாம் உண்மையாவும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு சேதுமாதவன். கமிஷனர் குறுக்கிட்டாரு. மிஸ்டர் சேதுமாதவன், உங்க யூகம் உண்மையாவே இருந்தாலும் இந்த பாட்டில் மேல ஒட்டப்பட்டிருக்க ஸ்டிக்கரை வச்சுக்கிட்டு கொலையாளி யாருன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என்ன பொறுத்த வரைக்கும் கடல்ல கரைச்ச பெருங்காயமும் இந்த தடயமும் ஒண்ணுதான்னு எனக்கு தோணுது. கமிஷனர் சொன்னதை கேட்டு சேதுமாதவன் புன்னகைக்க ஆரம்பிச்சாரு. சார், உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண தடயமா இருக்கலாம், ஆனா எனக்கு இதன் மூலியமா கொலையாளியை நெருங்க முடியுன்ற நம்பிக்கை இருக்கு. சேதுமாதவன் இந்த பதிலை கேட்டதும் கமிஷனர் எப்படி அப்படின்னு கேட்டாரு. சார், இது ஒரு ஃபாரின் லிக்கர், ரொம்ப விலை ஜாஸ்தி. ஒரு ஃபுல் பாட்டில் எப்படி இருந்தாலும் இந்திய மதிப்புல 20,000 ரூபாய் இருக்கும். இது டென்மார்க்ல தயாரிக்கப்பட்டது. மது தயாரிக்கப்பட்ட தேதி இந்த வருஷத்துடைய மார்ச் 15. இது ஏப்ரல் மாசம். இந்த பாட்டில்ல வீரியமிக்க சில போதை மருந்துகள் கலந்திருப்பதால இதை இந்தியாவில தடை செஞ்சிருக்காங்க. இந்த மது சென்னையில கிடைச்சிருக்குன்னா கஸ்டம் அதிகாரிகளுக்கு தெரியாம இது உள்ள வந்திருக்காது. ஏர்போர்ட் ஹார்பர் கஸ்டம்ஸ் அதிகாரிகிட்ட நம்ம முறையா விசாரணையை தொடங்கினோம்னா இந்த மது யாரால எப்ப சென்னைக்குள்ள வந்துச்சுன்ற விவரம் நமக்கு கிடைச்சிரும். இது சாத்தியமா அப்படின்னு கேட்டாரு கமிஷனர். ஏன் சார் சாத்தியம் கிடையாது? மிஸ்டர் சேதுமாதவன், திருடனுக்கு தேல் கொட்டினா அவன் வாய் திறந்த அம்மானா கத்துவான். சார், இந்த குற்றவாளி கத்துற மாதிரி நாம ஏதாவது செஞ்சே ஆகணும் சார் அப்படின்னு சொன்னாரு சேதுமாதவன். மல்லிகார்ஜுனா விட்ட உதையில பரணி உட்கார்ந்த நிலையில எகிரி போய் கீழே விழுந்தான். அப்போ அவனோட தலை தரையில பலமா மோதிச்சு. அப்படியே அமைதியும் ஆனா. அவன் விழுந்த விதத்தை பார்த்ததுமே மல்லிகார்ஜுனாக்கு சந்தேகம் வந்துருச்சு. வேகமா அவன் கிட்ட போனவரு மண்டிட்டு உட்காந்து அவனுடைய இதய துடிப்பையும் நாடி துடிப்பையும் சோதிக்க ஆரம்பிச்சாரு. அவருடைய முகம் சட்டுன்னு மாற ஆரம்பிச்சது, வியர்க்க ஆரம்பிச்சாரு. சகாதேவ் கேட்டாரு, என்ன மல்லிகார்ஜுனா, வெறும் மயக்கம் தானே அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல ஆள் போயிட்டான். அப்படியா? சகாதேவ், சுசில்குமார், கோதண்டராம 3 பேர் அதிர்ந்து போய் பரணியை நெருங்கி சோதிச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க. இணைய ஒரு உதைக்க தாங்கலையே, அவ்வளவு பலகீனமாவ இருந்திருக்கான். இருந்தாலும் மல்லிகார்ஜுனா, நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க, ஆரம்பத்திலேயே இவ்வளவு முரட்டத்தனத்தை காட்டி இருக்க வேணாம் அப்படின்னு சுசில்குமார் சொல்லவும் மல்லிகார்ஜுனோட முகம் செவந்து போய் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்ன எல்லாருமா சேர்ந்து ஏமலக்கம் சுமத்துறீங்க? நான் அவன்கிட்ட நிதானமா தான் கேட்டுட்டு இருந்தேன். அவன் வாயை திறந்து உண்மையை சொல்லவே இல்லை. அந்த கோபத்துல ஒரு உத விட்டேன். இவனை உதைச்ச மாதிரி எத்தனை பேரை உதைச்சிருக்கேன், ஏதாவது நடந்திருக்கா? இவன் இவ்வளவு பலகீனமா இருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மல்லிகார்ஜுனா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. சரி சரி, இந்த பிரச்சனை எப்படி சரி பண்றதுன்றதை யோசிப்போம். இந்த பாடியை டாய்லெட்டுக்கு கொண்டு போய் தூக்குல தொங்க விட்டுட்டு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லிடலாமா? டாய்லெட்டுக்குள்ள தூக்கு போடுற மாதிரி வசதி இல்லையேன்னு சகாதேவ் சொன்னாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அடுத்த பிளைட் வந்துடும். இந்த சமயத்துல இந்த பாடியை நம்ம இங்க வச்சுக்கிட்டு பேசுறது சரியில்லை. முதல்ல இந்த பரணியோட பாடியை ஸ்டோர் ரூம்குள்ள போட்டு வைப்போம், அதன் பிறகு என்ன ஏதுன்றதை பேசிக்கலாம் அப்படின்னு சுசில்குமார் சொன்னதை கேட்டு அதான் சரி அப்படின்னு சொல்லி 4 பேருமா சேர்ந்து பரணியோட பாடியை இழுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்ல வச்சு பூட்டிட்டாங்க. அந்த 4 பேர்ல மல்லிகார்ஜுனா மட்டும் தான் கொஞ்சம் பதட்டமா காணப்பட்டாரு. கை நடுக்கத்தோடவே ஒரு சிகரெட்டை எடுத்து பத்தவும் வச்சாரு. புகையை உள்ள இழுத்தபடியே, ஒருவேளை இந்த பரணி உண்மையிலேயே நிரபராதியா இருந்திருப்பானோ, அதனாலதான் ஒரு உதவியை கூட தாங்கிக்க முடியாம பயத்திலே உசுர விட்டான்னு நினைக்கிறேன்னு மல்லிகார்ஜுனா சொல்லவும் கோதண்டராம, இப்படி புலம்பிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல மல்லிகார்ஜுனா. பாடியை யாருக்கும் தெரியாம எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்றத பத்தி நம்ம யோசிக்கணும். பாம்பேல இருந்து வரப்போற அந்த பிளைட் வந்து போன பிறகு இடையில நமக்கு 1 மணி நேரம் கேப் இருக்கு. அதுக்குள்ள இந்த பாடியை இங்க இருந்து வெளியே கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாரு கோதண்டராம. அடையார் சாஸ்திரி பவன் கஸ்டம்ஸ் இலாக்கா
இலாக்காவை சேர்ந்த சீஃப் டைரக்டர் பத்ரி நாராயணனுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தாரு இன்ஸ்பெக்டர் சேது மாதவன். பத்ரி நாராயணன் கையில அந்த ஸ்டிக்கர் இருந்துச்சு. மிஸ்டர் சேது மாதவன், நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். நைட் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்ற இந்த லிக்கர் டென்மார்க் நாட்டினுடையதுதான். இந்தியாவில மட்டுமல்ல பல நாடுகள்ல இதை தடை செஞ்சிருக்காங்க. வீரியமிக்க போதை மருந்துகள் இதை கலந்திருக்கிறதுனால அதனுடைய விலையும் அதிகம். கடந்த 6 மாச காலத்துல என்னுடைய சுங்கத்துறை இலாக்கா பலதரப்பட்ட சோதனைகளை நடத்தி சட்டவிரோதமான பொருட்களை கைப்பற்றி இருக்கோம். ஆனா நீங்க சொன்ன மதுவை நாங்க கைப்பற்றவே இல்லை. பின்ன எப்படி சார் இந்தியாவுக்குள்ள இது வந்துச்சு? கப்பல் விமானம் மூலமா யாராவது கொண்டு வந்திருக்கலாம். துறைமுகத்தில் இருக்கிற கஸ்டம்ஸ் அதிகாரிகளோ ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் அதிகாரிகளோ கையில கணிசமான பணத்தை வாங்கிக்கிட்டு மது பாட்டிலோட வந்தவனை வெளியே விட்டுருக்கலாம். நீங்க அங்க போய் விசாரணை பண்ணி பாருங்களேன். சார் அவங்க வாயவே திறக்க மாட்டாங்களே. மிஸ்டர் சேதுமாதவன், வேற வழியே இல்ல. கொஞ்சம் மிரட்ட தொனில தான் நீங்க பேசியாகணும். 2 கொலைகள் ஒரே மாதிரி நடந்திருக்கு. 2வது கொலை நடந்த இடத்துல நைட் ஜாஸ்மின்ற மது பாட்டிலோடைய மூடி மேல ஓட்டப்பட்ட ஸ்டிக்கர் கிடைச்சிருக்கு. அந்த ஸ்டிக்கர் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் படி இந்த வருஷத்துடைய மார்ச் 15ஆம் தேதி தான் இந்த மதுவை தயாரிச்சிருக்காங்க. அது எப்படி ஏப்ரல் மாசமே இங்க வந்துச்சுன்றதான் ஆச்சரியமா இருக்கு. அதை கொண்டு வந்தது யாருன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அந்த கொலையாளி யாருன்றதை மறைக்கிறது சட்டப்படி குற்றம். அந்த குற்றத்தை நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லி மிரட்டி பாருங்களேன் அப்படின்னு பத்ரி நாராயண சேதுமாதவனுக்கு ஐடியாவும் கொடுத்தாரு. துறைமுகத்துல கஸ்டம்ஸ் டியூட்டி ஆபீசர் யாருன்னு சேதுமாதவன் கேட்டதுக்கு மிஸ்டர் கோவிந்த மேனன் ஒருத்தர் ரொம்பவும் கண்டிப்பான மனுஷன். அவருடைய 2 கண்கள்லயும் லேசர் யூனிட் இருக்கிறத கிண்டலா சொல்லுவாங்க. அவருடைய பார்வையை மீறி சட்டவிரோதமான எதையும் கொண்டு போகவே முடியாது. ஓகே, ஏர்போர்ட்ல கஸ்டம்ஸ் ஆபீசர் யாரு அப்படின்னு கேட்டதுக்கு சுசில் குமார்னு ஒருத்தர் கொல்கத்தாவில இருந்து மாற்றலாகி இப்பதான் வந்திருக்காரு. அவரும் கண்டிப்பான பேர் வழிதான். சார் நீங்க சொன்ன அந்த 2 பேரும் என்னுடைய விசாரணைக்கு ஒத்துழைப்பாங்களா? சார் கண்டிப்பா ஒத்துழைப்பாங்க சேதுமாதவன், நீங்க கவலைப்படாம போய் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு பத்ரி நாராயணன் பேசிட்டு இருக்கும் போதே சேதுமாதவனுடைய அலைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு செல்போனை எடுத்து காதுல வச்சு பேச ஆரம்பிச்சாரு. போனுடைய மறுமுனையில உதவி கமிஷனர் சிதம்பரம் தான் பேசினாரு. மிஸ்டர் சேதுமாதவன், இப்ப எங்க இருக்கீங்க? சார் நான் இப்போ அடையார் சாஸ்திரி பவன்ல தான் இருக்கேன். கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய டைரக்டர் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன். சரி, உடனே அங்கிருந்து புறப்படுங்க. பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்டுக்கு வாங்க. அங்க பின்னி மில் இருக்கு. பின்னி மில்லுக்கு பக்கத்துல தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சார் ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்கவும், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உடனே புறப்பட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு அசிஸ்டன்ட் கமிஷனர் சிதம்பரம்.